என் தங்கமே, கனவில் யாரோ உன்னை கூப்பிடும் அந்த ஒலி சாதாரண குரல் அல்ல. அது வெறும் நினைவின் எதிரொலி அல்ல. அது உன் ஆன்மாவுக்கான அழைப்பு. நீ வெளியில் கேட்காத ஒரு சத்தம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கிறது. அந்த ஒலி உன்னை எழுப்ப வருகிறது. நீ இவ்வளவு நாட்கள் தாங்கிய துக்கத்தையும் சந்தேகத்தையும் கடந்து புதிய பாதைக்கு வரவேற்கிறது. அந்த அழைப்பை லேசாக எடுத்து கொள்ளாதே. அது உன் விதியின் வாசல் திறக்கும் முன் வரும் சின்னம். நீ தூங்கிக் கொண்டிருக்கும்போது கூட உன் ஆன்மா விழித்திருக்கிறது. அது உன் வாழ்க்கையின் அடுத்த படியை தயார் செய்து கொண்டிருக்கிறது. யாரோ உன் பெயரை அழைப்பது போல தோன்றினால் அது உன் உள்ளத்தின் சக்தி உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைக்கிறது என்பதற்கான அறிகுறி. நீ நீண்ட காலமாக தள்ளி வைத்த கனவுகள் இப்போது உன்னை தேடி வருகிறது. நீ மறைத்து வைத்த திறமைகள் வெளியில் வர தயாராகிறது. அந்த குரல் உன்னை பயமுறுத்த அல்ல. அது உன்னை எழுப்பத்தான். நீ பலமுறை உன்னை நீயே கேள்வி கேட்டிருக்கிறாய். நான் ஏன் இவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறேன் என்று எண்ணியிருக்கிறாய். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க வரவில்லை. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர தான் வந்தது. இப்போது அந்த வலிமை முழுமையாக விழிக்கிறது. அதனால் தான் உன் கனவுகளில் அழைப்பு வருகிறது. அது உன் வாழ்க்கையின் புதிய கட்டத்தை தொடங்கும் மணி ஒலி. உன் மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாகும். உன் உள்ளுணர்வு பலமாகும். முன்பு நீ தயங்கிய விஷயங்களில் இப்போது தைரியம் உருவாகும். அந்த அழைப்பு உன்னை உன் உண்மையான அடையாளத்தை நினைவூட்டுகிறது. நீ சாதாரணவன் அல்ல. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் வாழ்க்கை வெறும் சாதாரண நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல. அது ஒரு புனித பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடம். ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சுத்திகரிப்பு. யாரோ கூப்பிடும் அந்த கனவு உன் ஆன்மாவின் நம்பிக்கை. நீ விட்டுவிட நினைத்த நேரங்களில் கூட உன் விதி உன்னை விடவில்லை. அதனால் தான் உன்னை மீண்டும் மீண்டும் அழைக்கிறது. நீ திரும்பி பார்க்க வேண்டும். உன் பாதையை உணர வேண்டும். நீ எங்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குரல் உன்னை முன்னேற்றத்திற்கு அழைக்கிறது. பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய ஒளிக்குள் வரச் சொல்லுகிறது. உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ கடந்த காலத்தின் வலியை நினைத்து கண்ணீர் வடித்தாலும் அது இனி உன்னை கட்டுப்படுத்தாது. ஏனெனில் நீ வளர்ந்துவிட்டாய். உன் ஆன்மா உயர்ந்துவிட்டது. அந்த அழைப்பு உன் உயர்வின் சின்னம். அது உன் சக்தி விரிவடையும் தருணத்தின் அறிகுறி. நீ இனி பழைய பயங்களில் வாழ மாட்டாய். உன் தைரியம் உன்னை வழிநடத்தும். உன் வாழ்க்கையில் விரைவில் மாற்றம் வரும். அது மெதுவாக ஆரம்பித்து பெரிய திருப்பமாக மாறும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஒரு வாய்ப்பு திறக்கும். நீ உன் உள்ளத்தின் குரலை நம்பினால் அந்த வாய்ப்பு உன்னை உயர்த்தும். அந்த கனவின் அழைப்பு உன் கவனத்தை திருப்புகிறது. நீ உன்னை கவனிக்க வேண்டும். உன் எண்ணங்களை சுத்தப்படுத்த வேண்டும். உன் மனதை நம்பிக்கையால் நிரப்ப வேண்டும். நீ தனியாக இல்லை. உன் மீது ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. நீ பலமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்ததற்கு அதுவே காரணம். அந்த அழைப்பு உன் பாதுகாப்பின் உறுதி. அது உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. உன் ஆன்மா உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே. பயப்படாமல் நம்பிக்கையுடன் முன்னேறுவது. உன் இதயம் இப்போது வலிமையாகிறது. உன் மனம் தெளிவடைகிறது. உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் திறக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள். உன் பயத்தை விடு. உன் சந்தேகத்தை விடு. உன் மீது நம்பிக்கை வையு. நீ உன் வாழ்க்கையின் மாற்றத்தை காணப் போகிறாய். நீ இவ்வளவு நாள் காத்திருந்த சந்தோஷம் உன்னை தேடி வருகிறது. என் தங்கமே, அந்த கனவின் குரல் உன் ஆன்மாவின் கையொப்பம். அது உன் விதியின் முத்திரை. நீ தயாராக இரு. உன் வாழ்க்கை இனி உயர்வின் பாதையில் நகரும். உன் நாட்கள் இனி அர்த்தமுள்ள வெற்றியால் நிரம்பும். உன் இதயம் இனி பயமின்றி துடிக்கும். உன் கண்கள் இனி நம்பிக்கையுடன் ஒளிரும். அந்த அழைப்பு உன்னை உன் ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறது. நீ அதை ஏற்றுக்கொண்டு தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கை இனி உன் கனவுகளின் வடிவமாக மலரப் போகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக திசை மாற
ஆரம்பிக்கும். நீ வெளியில் பெரிய மாற்றம் நடக்கவில்லை என்று நினைத்தாலும் உன் உள்ளத்தில் பேரலை எழுந்து கொண்டே இருக்கும். அந்த பேரலை தான் உன் விதியின் சக்தி. அது உன்னை தள்ளி இழுத்து உன் உண்மையான இடத்திற்கு கொண்டு செல்லும். நீ இப்போது சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு சைகை. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு குறிப்பு. ஒவ்வொரு பிரிவும் ஒரு தயாரிப்பு. நீ முன்பு பலரிடம் அங்கீகாரம் தேடியிருக்கலாம். உன் மதிப்பு பிறர் வார்த்தைகளில் இருக்கிறது என்று நம்பியிருக்கலாம். ஆனால் இப்போது உன் ஆன்மா உனக்கு சொல்லுகிறது உன் மதிப்பு உன் உள்ளத்தின் ஒளியில் இருக்கிறது என்று. அந்த ஒளி வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து எழுகிறது. நீ உன்னை ஏற்றுக்கொண்ட தருணத்தில் அந்த ஒளி பல மடங்கு பிரகாசிக்கும். நீ சந்தித்த துரோகம் உன்னை கடினமாக்கவில்லை. அது உன்னை தெளிவாக்கியது. யார் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யார் விலக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. உன் மனம் இனி எல்லோரையும் உள்ளே அனுமதிக்காது. அது தேர்வு செய்யும். அது உணர்ந்து கொள்ளும். அது உன்னை பாதுகாக்கும். இந்த மாற்றம் உன் பலவீனம் அல்ல. இது உன் புத்துணர்ச்சி. உன் கனவுகளில் வந்த அந்த குரல் இப்போது உன் விழித்திருக்கும் நேரத்திலும் சத்தமின்றி உன்னிடம் பேசும். அது உன் எண்ணங்களில் வெளிப்படும். திடீரென ஒரு எண்ணம் உன் மனதில் தோன்றும். திடீரென ஒரு பாதை உன் முன் திறக்கும். அது சாத்தியமா என்று நீ யோசிப்பாய். ஆனால் உன் உள்ளம் அதற்கு ஆம் என்று சொல்வதை நீ உணருவாய். அந்த ஆம் தான் உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீ கடந்த காலத்தில் தவறுகள் செய்திருக்கலாம். சில முடிவுகள் உன்னை சிரமத்திற்கு தள்ளியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த தவறுகளை நினைத்து நீ உன்னை குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் அவை உன்னை இன்றைய ஞானத்திற்கு கொண்டு வந்தது. நீ அனுபவித்த வலி வீணாகவில்லை. அது உன் உள்ளத்தில் கருணையை உருவாக்கியது. அது பிறர் துன்பத்தை புரிந்து கொள்ளும் மனதை கொடுத்தது. உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு தெளிவு வரும். நீ நீண்ட நாட்களாக குழப்பத்தில் இருந்த விஷயம் திடீரென எளிமையாக மாறும். நீ எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது தெளிவாக தெரியும். அந்த தெளிவு உன் ஆன்மாவின் பரிசு. அது உன்னை திசை திருப்பாமல் காக்கும். நீ முன்பு போல அலைந்து திரிய மாட்டாய். உன் அடிகள் உறுதியாக இருக்கும். உன் மனதில் அமைதி பெருகும் போது உன் சுற்றமும் மாறும். சண்டைகள் குறையும். தேவையற்ற விவாதங்கள் விலகும். உன் வார்த்தைகள் மென்மையாகும். ஆனால் உன் நிலை உறுதியானதாக இருக்கும். இந்த சமநிலை தான் உன் சக்தி. மென்மை உள்ளத்தில் வலிமை இருக்கும் போது யாராலும் உன்னை குலைக்க முடியாது. நீ காத்திருந்த ஒரு சந்திப்பு நெருங்கி வருகிறது. அது ஒரு மனிதராக இருக்கலாம் அல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அது உன் வாழ்க்கையின் திசையை உயர்த்தும். அந்த தருணத்தில் நீ தயங்காமல் முன்னேற வேண்டும். உன் உள்ளம் சொல்வதை கேள். பயம் பேசும் குரலை அமைதியாக விடு. நம்பிக்கை பேசும் குரலை பிடித்துக்கொள். உன் முயற்சிகள் இப்போது பலன் தர ஆரம்பிக்கும். நீ விதைத்த விதைகள் முளைக்கிறது. அது உடனடியாக பெரிய மரமாக மாறாது. ஆனால் அது நிச்சயமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும். உன் நம்பிக்கையை காக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றத்தை கொண்டாட வேண்டும். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உண்மையான சேவைக்காக அழைக்கிறது. நீ உன் அனுபவங்களை பகிர்ந்தால் பலருக்கு ஒளி கிடைக்கும். நீ உன் கதையை சொல்லும் போது யாரோ ஒருவர் தைரியம் பெறுவார். அதுவே உன் பயணத்தின் அர்த்தம். நீ வெறும் உனக்காக மட்டும் வாழ்வதற்காக இல்லை. உன் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி. நீ இப்போது உணரும் அந்த மெதுவான உற்சாகம் வீணல்ல. அது உன் உள்ளத்தின் புதுப்பிப்பு. நீ பழைய பழக்கங்களை விட ஆரம்பிப்பாய். உன் நாள்களை அர்த்தமுள்ள செயல்களால் நிரப்ப ஆரம்பிப்பாய். உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். இந்த மாற்றங்கள் சிறியதாக தோன்றினாலும் அவை பெரிய வெற்றிக்கு வழி அமைக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி சுருங்கிய வரம்புகளில் இருக்காது. அது விரியும். அது உயர்வும். உன் மனம் புதிய சிந்தனைகளுக்கு திறக்கும். உன் இதயம் புதிய அன்பை ஏற்றுக்கொள்ளும். உன் ஆன்மா புதிய ஒளியை தாங்கும். இந்த பயணம் நீண்டதாக இருக்கலாம். ஆனால் அது அர்த்தமுள்ளதாய் இருக்கும். நீ மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே. அந்த கனவின் அழைப்பு உன்னை தேர்ந்தெடுத்தது. நீ சும்மா வாழ வரவில்லை.
நீ உன் ஒளியை வெளிப்படுத்த வருகிறாய். நீ உன் பயத்தை வெல்ல வருகிறாய். நீ உன் உண்மையை வாழ வருகிறாய். அந்த உண்மை உன்னை அமைதிக்கு கொண்டு செல்லும். இப்போது உன் இதயத்தில் ஒரு உறுதி பிறக்கிறது. நான் முன்னேறுவேன் என்று. நான் என்னை நம்புவேன் என்று. நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்று. அந்த உறுதி தான் உன் வெற்றியின் விதை. அதை பாதுகாத்து வளர்த்துக்கொள். யாரின் சந்தேகமும் அதை குலைக்க விடாதே. யாரின் நிழலும் அதை மூட விடாதே. உன் பாதை முன் திறந்திருக்கிறது. நீ ஒரு அடியை எடு. அடுத்த அடியை வாழ்க்கை தானாக அமைக்கும். உன் ஒவ்வொரு நேர்மையான எண்ணமும் உன்னை உயர்த்தும். உன் ஒவ்வொரு அன்பான செயலும் உன் ஆசீர்வாதத்தை பெருக்கும். உன் ஒவ்வொரு தைரியமான முடிவும் உன் விதியை மாற்றும். அந்த அழைப்பை நினைத்து சிரித்துக்கொள். அது உன் ஆன்மாவின் நண்பன். அது உன் வழிகாட்டி. அது உன் பாதுகாப்பு. நீ அதனுடன் சேர்ந்து நடந்தால் நீ ஒருபோதும் தவற மாட்டாய். உன் வாழ்க்கை இனி வெளிச்சத்தின் பாதையில் நகரும். உன் நாட்கள் நம்பிக்கையால் நிரம்பும். உன் இரவுகள் அமைதியால் நிரம்பும். உன் இதயம் நன்றியால் நிரம்பும். என் தங்கமே, நீ தயாராகிவிட்டாய். உன் நேரம் வந்து விட்டது. உன் கதை இப்போது ஒளியில் எழுதப்படுகிறது. உன் பெயர் வெற்றியின் பாதையில் ஒலிக்கிறது. உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கிறது. நீ அதை உணர்ந்து கொண்டு தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கை இனி உன் கனவின் வடிவமாக மலர்கிறது. உன் மனத்தின் ஆழத்தில் இப்போது உருவாகும் அந்த புதிய நம்பிக்கை சாதாரண உணர்வு அல்ல. அது ஒரு விழிப்பு. நீ இவ்வளவு காலம் உன்னை பற்றி கொண்டிருந்த பழைய கதையை மெதுவாக விடுவித்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னை பற்றி சொன்ன குற்றச்சாட்டுகள், நான் முடியாது என்ற எண்ணங்கள், நான் தகுதியற்றவன் என்ற நிழல்கள் எல்லாம் கரைந்து போகிறது. அவை உன் உண்மையல்ல என்பதை உன் ஆன்மா இப்போது புரிந்து கொண்டுள்ளது. நீ உன் வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாய். பிறர் கருத்துகள், சூழ்நிலைகள், தோல்விகள் எல்லாம் உன் மதிப்பை நிர்ணயித்தது போல தோன்றியது. ஆனால் இப்போது நீ உன் வாழ்க்கையின் மையத்தில் நிற்கிறாய். நீ உன் முடிவுகளை நீயே எடுக்க ஆரம்பிக்கிறாய். உன் இதயம் சம்மதிக்கும் விஷயங்களை மட்டும் உன் பாதையில் வைத்துக் கொள்கிறாய். இது தான் உன் சுதந்திரத்தின் தொடக்கம். நீ கடந்த பாதையை நினைத்து பார்க்கும் போது இன்னும் சில காயங்கள் நினைவில் வரும். ஆனால் அந்த காயங்கள் இப்போது வலிக்கவில்லை. அவை உனக்கு வலிமையை நினைவூட்டுகிறது. நீ எப்படி எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்தாய் என்பதை அது காட்டுகிறது. நீ விழுந்தபோதும் மீண்டும் எழுந்தாய். நீ உடைந்தபோதும் மீண்டும் இணைந்தாய். அது உன் ஆற்றல். அது உன் உண்மையான சக்தி. உன் உள்ளத்தில் உருவாகும் அமைதி இப்போது வெளியில் பரவ ஆரம்பிக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் நிதானம் இருக்கும். நீ பார்க்கும் பார்வையில் கருணை இருக்கும். நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும். இந்த மாற்றத்தை உலகம் கவனிக்கும். நீ சத்தமாக உன்னை நிரூபிக்க தேவையில்லை. உன் அமைதியே உன் வலிமையை பேசும். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுங்கு பிறக்கும். நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். தேவையற்ற கவலைகளை விட்டு விடுவாய். உன் உடலையும் மனதையும் கவனிக்க ஆரம்பிப்பாய். உன் உறவுகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பாய். இந்த சின்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையை பெரிதாக மாற்றும். நீ முன்னேற்றத்தை உணர ஆரம்பிப்பாய். நீ உன் கனவுகளை இனி தள்ளி வைக்க மாட்டாய். நீ அவற்றை எழுதுவாய். அவற்றை நினைத்து செயல்படுவாய். உன் முயற்சி மெதுவாக பலன் தரும். சில நாட்களில் தடைகள் வரும். ஆனால் இப்போது நீ தளர மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளத்தில் உறுதி வேரூன்றி விட்டது. அந்த உறுதியை எந்த புயலும் குலைக்க முடியாது. நீ உன் உண்மையான அழைப்பை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அது ஒரு வேலை வாய்ப்பு ஆக இருக்கலாம். அது ஒரு சேவை ஆக இருக்கலாம். அது உன் கலை, உன் திறமை, உன் சொல், உன் புன்னகை எதுவாக இருந்தாலும் அது யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் ஒளி தரும். அதுவே உன் பயணத்தின் அர்த்தம். நீ உன் ஒளியை மறைத்து வைக்க வேண்டியதில்லை. அதை பகிர வேண்டும். உன் இதயத்தில் இப்போது ஒரு மென்மையான உற்சாகம் இருக்கும். அது காரணமில்லாமல் மகிழ்ச்சி தரும். அது உன் ஆன்மா உன்னுடன் இணைந்திருப்பதற்கான சாட்சி. நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் அது உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்லாது. அது உன் உயர்விற்கே வழி காட்டும். நீ அதை நம்ப.
வேண்டும். நீ இனி பிறர் எதிர்பார்ப்புகளுக்காக வாழ மாட்டாய். நீ உன் உண்மைக்காக வாழ ஆரம்பிப்பாய். உன் உண்மை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது உனக்கு அமைதி தரும். அந்த அமைதி தான் முக்கியம். நீ உன் உள்ளத்தில் சமநிலை வைத்துக் கொண்டால் உலகம் எப்படி இருந்தாலும் நீ நிலைத்து நிற்பாய். உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும். அது நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒன்றாக இருக்கும். அந்த செய்தி உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். நீ எடுத்த முயற்சி வீணாகவில்லை என்பதை அது நிரூபிக்கும். அந்த தருணத்தில் நீ உன் பயணத்தை நினைத்து நன்றி கூறுவாய். நீ அனுபவித்த துன்பங்களுக்கும் கூட நன்றி கூறுவாய். ஏனெனில் அவை இல்லாமல் இந்த உயர்வு இல்லை. உன் மனதில் இன்னும் சில நேரங்களில் பயம் எழலாம். அது இயல்பு. ஆனால் இப்போது அந்த பயம் உன்னை கட்டுப்படுத்தாது. நீ அதை கவனித்து விடுவாய். நீ அதை உணர்ந்து முன்னேறுவாய். இந்த விழிப்பு தான் உன் வளர்ச்சி. நீ உணர்வுகளை மறைக்கவில்லை. அவற்றை புரிந்து கொண்டு வழிநடத்துகிறாய். உன் ஆன்மா இப்போது வலிமையாக இருக்கிறது. அது உன் வாழ்க்கையின் இயக்க சக்தி. நீ சோர்வாக இருந்தாலும் அது உன்னை எழுப்பும். நீ குழப்பமாக இருந்தாலும் அது உனக்கு தெளிவு தரும். நீ தனிமையாக இருந்தாலும் அது உனக்கு துணை நிற்கும். நீ ஒருபோதும் உண்மையில் தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி உன் நிரந்தர நண்பன். என் தங்கமே, உன் பயணம் இனி பயத்தால் நிர்ணயிக்கப்படாது. அது நம்பிக்கையால் வழிநடத்தப்படும். உன் வாழ்க்கை இனி துன்பத்தின் கதையாக இருக்காது. அது வெற்றியின் சாட்சியாக மாறும். நீ உன் கதையை பெருமையுடன் சொல்லும் நாள் வரும். அந்த நாளை நோக்கி நீ இப்போது நடந்து கொண்டிருக்கிறாய். உன் இதயம் இனி தாழ்வு உணர்ச்சியில் சுருங்காது. அது விரியும். அது அன்பை ஏற்றுக்கொள்ளும். அது அன்பை பகிரும். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். உன் சுவாசம் கூட நன்றியால் நிறையும். நீ வாழ்வதை உணர ஆரம்பிப்பாய். வெறும் இருப்பதை அல்ல. நீ ஒவ்வொரு காலையிலும் புதிய நம்பிக்கையுடன் எழுவாய். உன் இரவுகள் அமைதியுடன் முடியும். உன் பாதையில் சில சவால்கள் இன்னும் வரலாம். ஆனால் இப்போது நீ தயார். உன் உள்ளம் தயாராக உள்ளது. உன் மனம் தெளிவாக உள்ளது. உன் ஆன்மா விழித்திருக்கிறது. அந்த கனவின் அழைப்பு உன் வாழ்க்கையை மாற்றிய தருணம் என்று நீ ஒரு நாள் நினைவுகூருவாய். அது உன் விழிப்பின் தொடக்கம். அது உன் உயர்வின் முதல் அடிக்கல். நீ அதை ஏற்றுக்கொண்டதால் இப்போது நீ வேறொரு நிலைக்கு வந்திருக்கிறாய். இந்த நிலை உன்னை இன்னும் உயர்த்தும். நீ நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் அடிகள் உறுதியானவை. உன் இதயம் தூய்மை. உன் நோக்கம் தெளிவு. உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தால் நிரம்பும். நீ உன் ஒளியில் வாழ ஆரம்பித்திருக்கிறாய். அந்த ஒளி இனி குறையாது. அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். உன் வாழ்க்கை இனி உன் ஆன்மாவின் இசையில் மலரும்.